ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். பாருங்க, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுகிற தெய்வன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பிறகு நீங்க வேதாகமத்தை கீழே வைத்துக் கொள்ளுங்க. இந்த பூமியிலே அழைக்கப்பட்ட கூட்டம் என்று அநேக பேர் காணப்படுகிறார்கள் என அன்பானவர்களே. ஆனால் அந்த அழைப்புக்குள்ளாக ஒரு சிறந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமும் அதிலே ஒன்று காணப்படுகிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராய் இருந்தாலும் அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அந்த சிலரை, அந்த கொஞ்ச கூட்டத்தை ஒரு தாய் தன்னுடைய கர்ப்பத்தில் சுமக்கிறது போல தேவன் அந்த கொஞ்சம் கூட்டத்தை சுமந்து கொண்டு அவர் நடந்து கொண்டு நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே. ஆம், அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம்தான் சபை, நீங்களும் நானும். ஹல்லேலூயா. நம்மை தேவன் அவருடைய கர்ப்பத்தில் சுமக்கிறது போல தேவன் நம்மளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் என்று எத்தனை பேரால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஹல்லேலூயா. நாம் தான் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் அன்பானவர்களே. அழைக்கப்பட்டவர்கள் திரளா இருக்கட்டும், அழைக்கப்பட்டவர்கள் பெரிய கூட்டமா இருக்கட்டும், வெட்டுக்கிளிகளைப் போல அவர்கள் படர்ந்து காணப்படட்டும், ஆனாலும் அதிலே முக்கியமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் நீங்களும் நானும். நான் சொல்றேன், தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை, தெரிந்து கொள்ளப்பட்ட என்னையும் தேவன் கரம் பிடித்தல்ல, அவர் ஒரு தாய் தன் பிள்ளையை கர்ப்பத்தில் சுமக்கிறது போல, ஒரு மகனை தன் தாய் மார்போடு அணைக்கிறது போல அவர் நம்மளை தூக்கி சுமந்து கொண்டு வருகிற ஒரு நல்ல தேவன். ஒரு தாய் ஒரு தேற்றுகிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும் தெரியுமா? நம்மளுடைய பலவீனங்களை அவை பலப்படுத்துகிற ஒன்று. நம்முடைய சோர்வுகளை அந்த தேற்றுகிற அந்த கரம் அதை நீக்கி போடும் பொழுது நமக்குள் இருக்கிற அந்த சோர்வு, நமக்குள் இருக்கிற அந்த பலவீனம், நமக்குள் இருக்கிற எழும்ப முடியாமல் இருக்கும் கட்டுக்கள், இதையெல்லாம் அந்த தாயின் சுபாவம் கொண்டுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையை தேற்றும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக அது நடைபெற ஆரம்பிக்கும். எனக்கு அன்பானவர்களே, தேற்றப்பட்ட பின்புதான் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் அது உயர்த்தப்படும் என்பதை நீங்கள் உங்களுடைய சிந்தனைக்குள்ளே கொண்டு வாருங்கள். இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் முதலாவது கைவிடப்பட்ட சூழ்நிலையில் தான் போகும், முதலாவது அற்பமா எண்ணப்படுகிற சூழ்நிலைக்குள்ள தான் போகும், அவங்க வாழ்க்கை கசப்பு நிறைந்த சூழ்நிலைக்குள்ள தான் போகும். அந்த சூழலில் தான் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஒரு தேவன் மனம் இறங்கி ஒரு பிள்ளையோடு பேசுவதை போல தேவன் அவர் மனதுருகி அந்த பிள்ளையோடு பேசி, நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், இந்த சூழலை மாற்றுவேன் என்று சொல்லி ஒரு தாய் அந்த பாசிட்டிவாக பேசி தன் சூழலை, அந்த உடைந்து போன இருதயத்தை பலப்படுத்தும்படி அந்த சிறந்த தாயாகிய நம்முடைய தேவன் நம்மளை தேற்றி நம்மளை எழும்ப வைத்து நடத்தி நம்மளை உயர்த்த விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, அந்த தேற்றுகிற அந்த ஆசீர்வாதம் தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இன்று எனக்கு யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு நினைக்கிற ஒரு சூழலில் நீங்கள் இருக்கலாம். இன்னைக்கு என் பிரச்சனையை முடிச்சு தர மாட்டாங்களே, என் பிரச்சனையை முடித்து வைக்க மாட்டேங்கிறாங்களே,
எனக்கு ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, என்னை ஊக்குவிக்க மாட்டேங்கிறாங்களே, என்னுடைய காரியங்களை பார்த்து கொள்ள எனக்கு இவ்வளமாய் காணப்படுது என்று சொல்லி பல கலக்க சூழ்நிலையிலே இன்றைக்கு நீங்கள் காணப்படலாம். என கண்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு தாயை போல ஒரு தேவன் உங்கள் அருகில் இருக்கிறதை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம புலம்புகிறதெல்லாம் ஏதோ அவர் கேட்காத மாதிரி, அவர் பக்கத்தில் இல்லாத மாதிரி நம்முடைய வாய் அப்படியே முணுமுணுத்து பேசி குறைவுகளை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது. அவர் இல்லைன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்களா? இல்லை இல்லை இல்லை, அவர் உங்கள் வலது பக்கத்திலே உங்கள் அருகிலே ஒரு நிழலாக தெய்வன் உங்களுடைய பாதையிலே உங்களோடு கூட நடந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். என்பானவர்களே, நீங்கள் தனிமையாக இல்லை, நீங்கள் படுற எல்லா அவஸ்தையும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்கள் விடுற எல்லா கண்ணீரும் அவருக்கு தெரியும். அப்பாவுக்கு தெரியும், ஒரு தாய்க்கு தெரியும் தன்னுடைய மகளுடைய இருதயம் எங்கே உடையும், எங்கெல்லாம் அவள் இருதயம் அப்படியே விசுவாசம் உடனே கம்மியாகும் நேற்று தேவனுக்கு தெரியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு தாயை போல நம்முடைய தேவன் நம்முடைய அருகிலே அவர் இருக்கிறார். என கண்பானவர்களே, தாயை காட்டிலும் உண்மையான ஒரு அன்பு கொண்டுள்ள ஒரு தேவன், நம்மளை பெற்றெடுத்த தாயை காட்டிலும், நம்மை வளர்க்கிற ஒரு தாயை காட்டிலும் தேவனுடைய கரிசனையும் அன்பும் அதற்கு ஈக்குவல் கிடையாது, அதற்கு மேலானது. என கண்பானவர்களே, மேலானது. ஹல்லேலூயா. குழந்தை இல்லாத ஒரு தம்பதி ஒரு குழந்தையை தத்தெடுக்கும் பொழுது, அப்பா இது என்னுடைய குழந்தை, இது நான் அப்படியே ஆசையா வளர்க்க போறேன், இது என் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கொஞ்சம் வளர்ந்து அது நன்மை தீமை அறிந்து அது தவறான ஒரு பாதையில் போகும் பொழுது அந்த தாய்க்கு உண்மையாகவே தன் மகனை குறித்தோ தன் மகளை குறித்தோ ஒரு பாரம் காணப்பட வேண்டும். அன்பானவர்களே, அது யாரோ பெத்த பிள்ளை, நம்ம வளர்க்குறோம், நமக்கு எதுக்கு அந்த மாதிரியாய் அந்த வளர்க்கிற தாய் கூட தன்னுடைய மகளை தேற்றுவதற்கு அவர் இடம் கொடுக்காமல் அவருடைய வாழ்க்கை காணப்படலாம். ஆனால் பாருங்க, நாம் அழுதால் அன்று தெய்வ பிரசனம் இறங்கி நம்மளை தேற்றும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய கேள்விகளுக்கு தெய்வ பிரசனம் இறங்கி நம்மளை தேற்ற ஆரம்பிக்கும். நம்முடைய குழப்பங்களுக்கு தெய்வ மகிமை இறங்கி அந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கும். என கண்பானவர்களே, ஒரு தாயை போல ஒரு தேற்றுகிற ஒரு நல்ல தெய்வன் உங்களோடு இருக்கிறார். உங்கள் தாயை காட்டிலும் உண்மையாய் நேசிக்கிற ஒரு தெய்வன் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே அவர் உங்களை விசாரிப்பார், அவர் உங்களை தேற்றுவார், அவருடைய அன்பும் கரிசனையும் உங்களை நடத்தும். என கண்பானவர்களே, பாருங்க, உங்களை தேற்றுகிற அந்த தெய்வன் வேற எங்கேயும் கிடையாது, உங்க பக்கத்திலே இருக்கிறத அடிக்கடி சோர்ந்து போகும்போது நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். எனக்கு அன்பானவர்களே, ஏனென்றால் நீங்கள் மரண அந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நீங்கள் பொல்லாப்பை குறித்து பயப்படவே கூடாது. ஏன் தெரியுமா? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்தாலும், வெட்டாந்தரையில் நீங்கள் நடந்தாலும், கரடுமுரடான பாதைகளில் நடந்தாலும், யுத்தம் சம்பவிக்கிற இடத்திலே நீங்கள் நடந்தாலும், என்ன விதமான சஞ்சலங்கள், தவிப்புகள், துக்கங்கள் உங்கள் பாதையிலே உங்களுக்கு நடந்தாலும் அதை குறித்து நீங்கள் கவலையே படக்கூடாது. ஏன் தெரியுமா? நம்மளை காக்கும் கரம், அந்த தாயின் நிழலின் அனுபவம் நம் பக்கத்திலே இருக்கிறதை நீங்கள் அடிக்கடி மறந்து கொண்டு இருக்கிறீர்கள். எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்றேன், எல்லா கரம் உயர்த்தி சொல்லுங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம், அவர் என் கூட ஒரு தாயை போல என்னை தேற்றுகிற தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை நடத்த ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார்,
உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து சொல்லுகிறேன், பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். சிறுமந்தையே பயப்படாதே, நான் உன்னை தேற்றுகிற ஒரு தேவன், தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே உன்னை அறிந்த ஒரு தேவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்த ஒரு தேவன். அல்லேலூயா. உன் கரத்தை பிடித்து தேவன் சொல்லுகிறார் இந்த ஆராதனையிலே, நீ என்னுடையவள், நீ என்னுடையவன் என்று தேவன் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீங்க தனிமையா கிடையாது, நீங்கள் தனிமையானவர்களும் கிடையாது, நீங்கள் தனிமையானவனும் கிடையாது. காரணம், தேவன் உங்கள் வலது பக்கத்தில் உங்களுக்கு நிழலாய் இருந்து உங்களுக்கு உதவி செய்து உங்களை கனப்படுத்தி உயர்த்த போகிற ஒரு தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தாயின் சுபாவம் கொண்டுள்ள நம்முடைய தேவன் உங்களுடைய எல்லா சூழலையும் உங்களை கடந்து வர வைத்து அவர் உங்களை அழகாய் உயர்த்தி உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய சகல எதிர்பார்ப்புகளையும் அறிந்த தேவன், உங்களுடைய சகல நினைவுகளையும் அறிந்த தேவன், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை எப்படி தேவன் வாய்க்க செய்ய போகிறார் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த தேவன் நீங்கள் எதிர்பார்த்த முடிவை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நான் உங்களுக்கு சொல்றேன், தாயை போல தேற்றுகிற கரம் நம்மளோடு இருக்கிறது. அந்த கரம் நம்மளை சரியான நேரத்தில் நம்மளை உயர்த்த போகிறது. அந்த கரம் நம்மளை உயர்த்த போகிறது. அந்த கரம் நம்மளை கனப்படுத்த போகிறது. அந்த கரம் நம்மளை பலம் வாய்ந்தவர்களாய் மாற்ற போகிறது. ஏதோ சின்ன சின்ன விஷயம் நடந்த உடனே அப்படியே பொசுக்குன்னு உட்கார்ற ஒரு கூட்டமாக அல்ல. கடவுள் நம்மளோடு இருக்கிறார், நடத்துவார்னு ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளேயே எழும்பும்படியான ஒரு எழுச்சியை தேவ ஆவியானவர், தாயின் சுபாவம் கொண்டுள்ள ஒரு தேவன் அந்த தேற்றுகிற அனுபவத்தின் மூலமாய் உங்களுக்கு தர விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, இனி வருகிற நாட்களிலே தேவன் உங்களை அதிகமாய் ஏந்துவார், உங்களை அதிகமாய் சுமப்பார், உங்களை அதிகமாய் தப்புவிப்பார். எனக்கு அன்பானவர்களே, உங்களை ஏன் இந்த மாதிரி தேவன் பண்ணணும்? ஏன் உங்களை ஏந்தணும்? ஏன் உங்களை சுமக்கணும்? ஏன் உங்களை பாதுகாக்கணும்? ஏனால் அந்த தாய்க்கு தன்னுடைய பிள்ளை அவர்கள் படுகிற அந்த பிரயாசத்தை பார்த்துட்டு அவர் சும்மா இருக்கிற ஒரு தேவன் கிடையாது. நல்லா புரிந்துக்கோங்க. உங்களை உள்ளங்கைகளை வரைந்திருக்கிற ஒரு தேவன். உங்களுடைய மதில்கள் எல்லாம் ஒரு தாய்க்கு தெரியும். உங்க பிரச்சனை எல்லாம் அந்த தாய்க்கு தெரியும். உங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் அந்த தேவனுக்கு தெரியும். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண் மணியை தொடுகிறான். அப்பொழுது பாருங்கள், வேதத்திலே நீங்கள் எவ்வளவு விசேஷித்தமானவர்கள். நாம தான் சொல்லிக்கிறோம், ஐயோ எனக்கு யாருமே இல்லையே, யாருமே இல்லையே, எனக்கு யாருமே பண்ண மாட்டாங்களே, என்னை யாருமே உதவி செய்ய மாட்டாங்களே. சர்வ வல்லவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அன்பானவர்களே, அந்த தாயை போல தேற்றுகிற சுபாவம் கொண்டுள்ள ஒரு தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். அந்த வார்த்தைகள் உன் வாயிலை வர 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 சாத்தானுடைய பிரசன்னம் அவன் இருளுக்குள்ளாய் உன் கையை பிடித்து அப்படியாய் அவன் கூட்டிக் கொண்டு போய்விடுவான். இருக்கிற தேவன் உன் பட்சத்தில் எவ்வண்ணமாய் இருக்கிறார் என்பதை முதலாவது தெளிவாய் அறிந்து கொள். என் சபையே, அறிந்து கொள். அவர் பார்வைக்கு நீங்க பாக்கியவான். அவருடைய பார்வைக்கு நீங்க பாக்கியவாதி. பரலோகம் உங்களை விசேஷித்தவனா தான் பார்க்கும். நீங்களே உங்க ஆத்துமாவை குறித்து அவர்கள் அசட்டையாய் உங்களையே எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் உங்கள் மேல் இருக்கிற அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த அழைப்பு, உங்கள் மேல் இருக்கிற அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த அபிஷேகம், உங்களையே தெரியாமல் உங்கள் ஆத்துமாவுக்கு மேலாக அவர் கொடுக்கப்பட்ட விசேஷித்த அந்த ஆவி, உங்களுக்குள் வாசம் செய்கிற அந்த உண்மையுள்ள ஆவியானவர், இவைகளெல்லாம் பாக்கியம் பெற்ற ஜனங்கள் மாத்திரம்தான் பெறுவார்களே தவிர மற்றவர்கள் இதெல்லாம் பெற முடியாது. எனக்கு அன்பானவர்களே, பணம் கொடுத்தாலும் கிடைக்காத
ஒரு அரிய மகிமையினான பொக்கிஷம் நம்முடைய தேவன். அந்த தேவன் நம்ம சோர்ந்து போகும் பொழுது தேற்றுகிறாரு, பலப்படுத்துறாரு, வீக்காக விடமாட்டுறாரு. விசுவாசம் போகும்போது விசுவாச வார்த்தையை பேசுறாரு. நாம தவறி வேற பாதையில நடக்க பிரவேசிக்கும் பொழுது அங்க போவாத, இப்படி வான்னு சொல்லி கைட் பண்றாரு. இந்த சர்வ வல்லமையுள்ள ஒரு உண்மையுள்ள தேவன், அந்த தாயின் சுபாவத்தை கொண்டுள்ள ஒரு தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் வரைக்கும் எவைகளை குறித்தும் சபை கலங்கக்கூடாது. எவைகளை குறித்தும் சபை கலங்கவே கூடாது. காரணம், என் தாய் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என்னை தாயை போல என்னை நடத்துகிற என் தேவன் சகல கோணல்களையும் எனக்காக சரி பண்ணுவார் என்கிற விசுவாசம் அவருடைய பிள்ளைகள் ஆகிய நமக்கு தேவை. எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா என்று உள்ளம் உடைந்து இந்த வாழ்க்கையே வெறுத்த நிலைமையிலே இருக்கும் உங்களை பார்த்து தேவனுடைய கரம், உங்களுடைய உடைந்த விசுவாசம் அது இன்னைக்கு தேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. உங்களுடைய ஆவியிலே, உங்கள் ஆவியிலே இருக்கிற அந்த கலக்க நிலை, உங்கள் ஆவியிலே இருக்கிற அந்த உடைந்த அந்த இருதயம், உங்கள் ஆவிக்குள்ளாக வந்திருக்கிற அந்த சோர்வுகள், இவை எல்லாம் தேவன் இந்த ஆராதனையிலே உங்களை தேற்ற அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை தேற்றி கொண்டு இருக்கிறார். தயவு செய்து கவனியுங்கள் எனக்கு அன்பானவர்களே. பக்கத்தில் கரம் கொடுத்து சொல்லுங்க, தாயை போல தேற்றும் தேவன் உன் கூட இருக்கிறார். இனி எதற்கு கவலை? சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்களை விசாரிக்கும் தேவன் ஒருவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் உங்க பட்சத்தில் இருக்கிறதுனால உங்கள் கவலையெல்லாம், உங்க மனபாரத்தை எல்லாம் என்ன பண்ணணுமா? அவர் மேல வைத்து விட வேண்டுமாம். எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா. உங்களுடைய மனபாரத்தை நீங்கள் யார் மேல் வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன். வாழ்க்கை இப்போ எப்படி போயிட்டு இருக்கு, எதை சரி பண்ணணும், எதை மாற்றணும்னு சொல்லி ஒவ்வொரு காரியமும் தன்னுடைய மகள் வாழ்க்கையில விசாரிக்கிற ஒரு தேவன். அவர் இருக்கும் பொழுது யார் விசாரிச்சா என்ன, யார் விசாரிக்கலனா என்ன, யார் ஆலோசனை கொடுத்தா என்ன, யார் ஆலோசனை கொடுக்கலனா என்ன, யார் நமக்கு உதவி செய்ய முன் வந்தா என்ன, முன் வரலனா என்ன, தேவன் உன்னை விசாரிக்க இருக்கிறார். கடவுள் உன் மேல அக்கறையா இருக்கும் போது வேற என்ன காரியம் உனக்கு வேண்டும்? எனக்கு அன்பானவர்களே, அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். அவர் விசாரிக்கிறதுனால உங்களுடைய மன அழுத்தம், பாரம், கவலை எல்லாம் நீங்கள் அவரிடத்தில் தெரிய பண்ணுங்கள், அவரிடத்தில் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது? எத்தனை பேர் முதலாவது விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த மாத்தினுடைய வாக்கின்படி கர்த்தர் உங்களுடைய எல்லா துக்கங்களையும் அவர் முடிவுக்கு கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரம் உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய எல்லா துக்கங்களும் இம்மாதம் ஒரு முடிவுக்கு வரும். ஹல்லேலூயா. என்னை துக்கப்படுத்துகிற காரியம், என்னை சோர்வுக்குட்படுத்துகிற காரியம், என்னை அலைய வைக்கிற காரியம், என்னை உடைக்கிற காரியம், என்னை பலவீனப்படுத்துகிற காரியம், எந்த துக்கமா இருந்தாலும் சரி, என் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையில் இருக்கிற அந்த பெரும் துக்கங்களுக்கு இந்த மாதம் முடிவை கட்டுவார். ஹல்லேலூயா. காரணம், நீங்கள் எதிர்பார்த்த முடிவை தருகிற தேவன். அவைகள் தீமைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். நீங்கள் எதிர்பார்த்த சகல நன்மைகளையும் என் தேவன் உங்களுக்கு தருவார். இன்றைக்கு சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, திருப்தியே இல்லாமல் ஒரு அதிருப்தி நிலையிலே காணப்படுகிற உங்களை பார்த்து தாயின் உள்ளம் கொண்டுள்ள ஒரு தேவன் உங்களை தேற்றி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்றேன், தேவ தூதர்கள் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார்கள். தேவ பிரசன்னம் உங்களை அசைத்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய சோர்வுகளை வெளியே கொண்டு வரும்படி, உங்கள் அவிவிசுவாசம் வெளியே கொண்டு வரும்படி, உலகமும் உங்களையும் பார்க்கும் பொழுது, மக்களை பார்க்கும் பொழுது அந்த தேவ பிரசன்னம் மாத்திரமே நமக்கு அந்த மகிமையை உண்டாக்கும்.
அந்த மகிமையை கரையாக்க சாத்தான் கொண்டு வருகிற நூதன காரியத்தில் இருந்து இயேசு இன்றைக்கு அதெல்லாம் எடுத்து போட்டு அவர் உங்களை தேற்றி பலப்படுத்தி ஒரு பலம் உள்ளவர்களாய் எழும்பச் செய்ய தேவன் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சகாயம் பெறும்படிக்கு, உங்கள் வாழ்க்கையில் அவருடைய நீதியின் வலது கரத்தினால் உங்கள் தாங்கும்படிக்கு அவர் விசேஷித்த மாணவிகள் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். அவர் செய்ய வரும் பொழுது நீங்கள் அப்படியாக சோர்ந்து போய் உடைந்து போய் அவிசுவாசத்தோடு காணப்பட்டால் தேவனால் எப்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்? மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஆமென். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னா முதல்ல நீ மாறணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பெரும் மாற்றத்தை கொண்டு வர போறாருங்க. அவர் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமாய் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். பாருங்க, தேவன் ஒரு பெரும் மாற்றம், ஒரு பெரும் அந்த துக்கத்திற்கு முடிவை உண்டு பண்ணுகிற காரியம், ஒரு நல்ல எதிர்பார்த்த காரியம் எல்லாத்தையும் தேவன் கொடுக்க போகிறார். யார் உங்களுக்கு தர போகிறார் தெரியுமா? ஒருவனை தாய் தேற்றுவதை போல் உன்னை தேற்றுகிற அந்த தேவன் தன் மகனுக்கு தன் மகளுக்கு தரப்போகிறார். நான் சொல்றேன், துக்கித்திருக்கிற நீங்கள் மகிழும்படி, அதிருப்தியாய் இருக்கிற நீங்கள் திருப்தி ஆகும்படி, ஆறுதல் இல்லாமல் இருக்கும் உங்கள் வாழ்க்கை ஆறுதல் பெறும்படிக்கு ஒரு பிரசன்னம் உங்கள் திரியேக தன்மையை பலப்படுத்தி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய மகிமை, கண்களால் பார்க்க முடியாத அந்த மகத்துவ மகிமை உங்கள் இருதயத்தை அந்த பிரசன்னம் தேற்றி கொண்டு இருக்கிறது அன்பானவர்களே. ஆம், சமாதானத்தை ஒரு நதியை போல, ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற அந்த ஆற்றை போல பாயும்படி அவர் கிரியை செய்வாராம். எஸ், நதியை போல் அந்த சமாதானம், ஜாதிகளின் மகிமை புரண்டு ஓடுகிற அந்த ஆற்றை போல அந்த மகிமை உங்களுக்குள் இறங்கி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என் மேல தேவ பிரசன்னம் இறங்குகிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்குள்ள தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. எத்தனை பேரால் சொல்ல முடியும்? எஸ், எஸ். தேவன் அசைவை உண்டு பண்ண போறார். தேவன் உங்கள் வாழ்க்கையை ஒரு அசைவை உண்டு பண்ணுவார். இப்போ இருக்கிற எல்லா நிலைகளும் மாறும். எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் எல்லாம் அழகாய் வந்து அது முடிந்தோடும். எனக்கு அன்பானவர்களே, ஏன் இதெல்லாம் நடக்கும் என்றால், அந்த யார தேவன் தேற்றுகிறாரோ அவங்க வாழ்க்கையில் தான் அவர் அற்புதம் செய்ய முடியும். அவருடைய சொந்த ஊரிலே வேதம் சொல்லுகிறது, அவருடைய சொந்த ஊரிலே அவரால் அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை. உண்டாக்கினவராலேயே அநேக அற்புதங்களை செய்ய முடியாததுக்கு காரணம் என்னன்னா, அந்த மக்களுடைய மனநிலை. ஹல்லேலூயா. அங்கே சிலரை வியாதியிலிருந்து சுகமாக்கிட்டு போயிட்டார்னு வேதம் சொல்லுகிறது. அந்த சிலர் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். எல்லாராலையும் தேவனை விசுவாசிக்க முடியாது. எல்லாராலையும் ஒஸ்டான பாதையில் ஆண்டவர் செய்வார்னு நிற்க முடியாது. எல்லாராலையும் தேவனை கடுமையான பாதையில் போகும்போது நேசிக்க முடியாது. எல்லாராலையும் தேவ பிரசன்னத்தில் உட்கார முடியாது. முதல்ல எல்லாராலையும் ஜெபம் பண்ண முடியாது. எல்லாராலையும் அபிஷேகம் பெற முடியாது. எல்லாராலையும் கான்சென்ட்ரேட் பண்ணி வேதத்தை வாசிக்க முடியவே முடியாது. எல்லாராலையும் முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் தான், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் வலிக்குது, இந்த பெயின் எனக்கு அதிகமா இருக்கு, இந்த சிச்சுவேஷனை நான் டேக் ஓவர் பண்ண முடியலன்னும் போது அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் அந்த தேவ பிரசன்னத்துல தான் உட்காரும். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்துக்கு உடனே தேவன் வேதத்திலே அழகாய் திறந்து அவர்களோடு பேசுவார். மகளே, மகனே, நீ தண்ணீரை கடக்கிற, நான் கூட வரேன், கவலைப்படாத. யாக்கோபு மாதிரி படுத்திருக்கும்போது பயப்படாதப்பா, நீ போகும்போது உன் கூடவே நான் வருவேன்ப்பா. கிதியோனை பார்த்து பயப்படாதப்பா, உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தை வைத்து நான் உன்னை நடத்துவேன்ப்பா. மோசேயை சந்தேகப்படும் போது பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன்னை நடத்துவேன், இந்த ரட்சணியத்தை உன் மூலம் கட்டளையிடுவேன். பாருங்க, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சில கூட்டம், அந்த கூட்டத்திற்கு தேவன் அனுகூலமா துணை நிற்பார். அந்த அனுகூலம் என்ன செய்யும் தெரியுமா? ஒரு பெரிய மகத்தான மகிமை
உங்கள் வாழ்க்கையில் ஒரு நதியை போல அவை ஓடி வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அந்த சமாதானத்தின் நதி உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. ஏன் தெரியுமா? அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் அப்படியாக உங்கள் வாழ்க்கை துக்கத்தோடு காணப்பட்டது. கர்த்தருக்கு தெரியும் எந்த நிலையில் சமாதானம் இல்லை என்பது தேவனுக்கு தெரியும். எந்த இடத்துல சமாதானம் குலைக்கப்பட்டது நிமித்தம் ஏன் எனக்கு தலையில நீங்க அடிச்சுக்கிட்டதுக்கு தேவனுக்கு தெரியும். நான் சொல்றேன், ஒருவனை தாய் தேற்றுவதை போல தேவன் தேற்றுகிறார் என்றால், அந்த தேற்றப்படுகிற அந்த சிறு கூட்டமாகிய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் ஒரு பெரிய கணம் காத்து கொண்டிருக்கிறது, ஒரு பெரும் உயர்வு காத்து கொண்டிருக்கிறது, ஒரு பெரும் ஆசீர்வாதத்தின் நல்ல முடிவுகள் அவன் வாழ்க்கையில காத்து கொண்டிருக்கிறது. அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம், அந்த மகிமை இப்பொழுது உங்களுக்குள்ளாக உங்களையே அறியாமல் அவை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா. உங்கள் மேல் நினைவாயிருக்கும் தேவன். பாருங்க, வேதம் சொல்லுகிறது பைபிள்ல, நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். இதெல்லாம் யார் செய்வார்னா, ஒரு தாய் தன் மகனுக்கோ தன் மகளுக்கோ செய்வார். ஆனால் தேவன் நம்மளை முளைப்பால் குடிக்கும்படி நம்மளை இடுப்பில் அவர் சுமப்பார், அவர் முழங்காலில் வைத்து நம்மளை தாளாட்டுவார். இவைகளை செய்கிறவர் கர்த்தர், இவைகளை செய்கிறவர் நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவதை போல நம்மளை தேற்றுகிறார். நாம் எருசலேம்ல இந்த சபையில இந்த ஆராதனையில் இன்னைக்கு தேற்றப்படுகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்களை விட ஒரு சின்ன பாடுகளுக்குள்ள போகிறவங்கலாம் பார்த்து நீங்க அழகா அட்வைஸ் உங்களுக்கு கொடுக்கலாம், கவலையே இல்லை. ஹல்லேலூயா. உங்களை விட பெரும் பாடுகளுக்குள்ள போகிறவங்களுக்கு எல்லாம் பார்த்து நீங்க அலட்சியமா சொல்லலாம், தேவனை பற்றியதான விசுவாச வார்த்தையை பேசிச்சு எல்லாம் அழகா தாண்டி வந்துருவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேரோட நீங்க பேசி இருக்கிறீங்க? அந்த பெரும் சமாதானம் உங்களுக்குள் வந்தாதான் நீங்க சொல்ற சமாதானம் போய் அவங்களுக்குள்ள இறங்கும். நீங்க ஆண்டவரை நம்பினால்தான் அந்த நம்பிக்கையின் அளவு தான் நீங்க யாருக்கு சுவிசேஷம் சொல்றீங்களோ அந்த நம்பிக்கையின் அளவு அவங்களுக்குள்ள போகும். நீங்க ஆண்டவரை எவ்வளவு விசுவாசிக்கிறீங்களோ அந்த விசுவாசம் தான் நீங்க சுவிசேஷம் சொல்லும் பொழுது அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அங்கே உள்ள போகும். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு விசுவாசித்து சொல்றேன், தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார். அவர் உங்களோடு என்னோடு சபையோடு நிற்கிற வரைக்கும் எதை குறிச்சும் கவலையே பட வேணாம். அவர் எந்த காலத்திலும் அற்புதம் செய்கிறவர்னு ஸ்தோத்திரித்து சந்தோஷமா நடந்து கொண்டு போயிட்டே இருக்கணும். காரணம் பாருங்க, அந்த தாயின் சுபாவம் கொண்டுள்ள ஒரு தேவன். யாரும் உண்மையா கஷ்டப்படும் பொழுது தேற்றுவா அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. டெஃபினட்டா பண்ண மாட்டான் எவனும். நம்ம கடுமையான பாதையில் போகும் பொழுது நம்மளை உண்மையான கரிசனையோடு நம்மளை தேற்றுகிறவர் உருவாக்கின இயேசுவை தவிர வேற எவனுமே பண்ண முடியாது. அவரை தவிர நம்மளை உண்மையாய் தேற்ற முடியாது. வேற யார் தேற்றினாலும் நம்ம பலப்பட மாட்டோம். யார் நமக்கு ஆறுதல் சொன்னாலும் ஆறுதல் அடைய மாட்டோம். யாரும் வாழ்க்கை மாறிடுப்பா, பாசிட்டிவா யோசிப்பான்னு ஒரு பாசிட்டிவ் தாட்டை கொடுத்தாலும் மாறாத சூழ்நிலை. இவர் அசைத்தால் தான் மாறும் சூழல். இவர் நிர்ணயித்தால் மட்டும்தான் நடக்கும். நான் சொல்றேன், அவர் தேற்றும் பொழுது அது ஆமென் விசுவாசிக்கும் பொழுது அது நிச்சயமாய் நம்முடைய முடிவை, நல்ல முடிவுகளை கொண்டு வரும். அந்த உயர்வை நம் அருகிலே கொண்டு வரும். அந்த மேன்மையை நம் அருகிலே கொண்டு வரும். அந்த சிறந்த கணத்தை நம் மத்தியிலே கொண்டு வரும். காரணம், அழுகிற தன்னுடைய மகனையோ மகளுடைய வாழ்க்கையோ சிரிக்க வைக்கும்படி, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரும்படி அநாதி தீர்மானத்தினால் நேசிக்கிற உங்களுடைய உண்மையுள்ள தேவன் ஒரு தாயின் சுபாவம் கொண்டுள்ள அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டங்களுக்கு உங்களுக்கு அவர் உதவி செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, ஒரு ஊழியக்காரருடைய அம்மா, அந்த அம்மாவுக்கு கோமா என்கிற ஒரு நிலைக்கு அவங்க போயிட்டாங்க. அப்போ அவங்கள அந்த படுக்கையில் ரொம்ப நாளாக வச்சிருக்கிறாங்க. எத்தனையோ வாரங்கள், எத்தனையோ மாதங்கள் அவங்க படுக்கையில் காணப்படுறாங்க. அப்போது திடீர்னு அவங்க அந்த கோமால இருந்து அவங்க கண் விழிக்கிற அந்த சூழல் வருது. அங்கே இருக்கிற நர்ஸ் பார்க்குறாங்க, ஓ பரவாயில்ல, இத்தனை நாள் படுக்கையில் இருந்துட்டு அவங்க கண் விழிக்கிறாங்கன்னு வெளியில் ஓடிட்டு அப்படியே கதவை திறந்து வந்துட்டு அவங்க பையன் அந்த
உட்காந்துட்டு இருந்தார் டேபிளில். எப்பா கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா, ரொம்ப நாளாக கண் திறக்காத உங்கள் அம்மா கோமால இருந்து அசைவு தெரியுதுப்பா, சீக்கிரம் வாப்பான்னும் பொழுது அந்த பையன் ஓடி கதவை திறந்துட்டு ஓடி வந்து அந்த படுக்கையில் இருக்கிற அம்மாவுக்கு முன்பதாக அவர் நிற்கிறார். நிற்கும்போது அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறக்குது. கண்ணை திறந்து தன் மகனை பார்க்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு ஒரு பெரும் சந்தோஷம். இந்த வாலிபருக்கு அந்த அம்மா கண் திறந்ததை பார்த்து அம்மா கண்ணு திறந்துட்டாங்களேன்னு ஒரு பெரிய சந்தோஷம். அப்போது ஒரு வார்த்தை அந்த தாய் தன் மகனை பார்த்து சொல்லுகிறா. அந்த வார்த்தை அந்த மகனை சுக்குநூறாய் உடைத்தது. என்னன்னா, அந்த அம்மா கண் திறந்து பார்த்து எத்தனையோ நாள் ஆயிடுச்சு படுக்கையில் இருந்து கண் திறந்து பார்த்து கேட்ட ஒரே கேள்வி என்ன தெரியுமா? அழகாய் அவங்க கேட்டாங்க, எப்பா நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாங்களாம். அல்லேலூயா. எத்தனையோ மாசம் கண்ணு திறக்கல, எத்தனையோ மாதங்களா கோமால கிடக்குறாங்க. அந்த அம்மா அந்த மகனை கிட்ட ஏன் அந்த வார்த்தையை கேட்கிறாங்கள் என்றால், அந்த தாய் அந்த மகனை பார்க்கும் பொழுது அந்த மகன் அழுது கொண்டு தன்னுடைய படுக்கையின் அருகே நிற்கிறார். என் மகன் தேற்றப்பட வேண்டுமே, என் மகனுடைய முகம் துக்கமா இருக்குது, என் முகம் அழுது கொண்டு என் படுக்கையின் பக்கத்தில் நிற்கிறானேன்னு சொல்லி சாகுற தருவாயில் ஒரு மகனை ஒரு தாய் தேற்றுகிறாள் என்றாள். அதுதான் தாயின் சுபாவம் கொண்டுள்ள ஒரு தெய்வன். ஒரு அம்மா தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல என் தேவன் அந்த துக்கமாய் இருக்கிறவங்களுடைய முகத்தை பார்த்து அவர் விசாரிக்கிறார், அவர் தேற்றுகிறார். அவர் உங்களுடைய பாரத்தை என்னிடம் கொடுத்து விட்டு நீ அதை விட்டுவிடு, நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். என் தேவன் உங்கள் மேல் கரிசனையாய் இருக்கிற ஒரு தேவன். சாகர நிலையில் இருந்த அந்த தாயார் தன் மகனின் வாழ்க்கையை தேற்ற முடியும் என்றால், உயிரோடு இருக்கிற நம்மளுடைய தேவன் நம்முடைய உடைந்த வாழ்க்கையை தேற்றி நம்மளை செழிப்பாய் நடத்த முடியும். நம்மளை தேற்ற அவரால் முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசுவின் மார்பருகே சாய்ந்து கொண்டிருந்த இந்த யோவான், அந்த விலையேற பெற்ற சீஷன், அந்த சிலுவையின் காட்சியின் பொழுது, அந்த சிலுவையின் நேரத்திலே இயேசு அவருடைய தாயையும் பார்க்கிறார், தன்னுடைய உயிரை போல நேசித்த சீஷனையும் பார்க்கிறார். அந்த சீஷனை பார்த்து சொன்னார், நான் இல்லைன்னு ரொம்ப கவலைப்பட்டுறாதப்பா, நான் இருக்கும் பொழுது என் மார்பருகே சாய்ந்து கொண்டு இருப்பியே, நான் இல்லாத நாட்களில் நீ ரொம்ப கலங்கிடாத, அதோ உன்னுடைய தாய் என்று இயேசு தன் தாயாரை பார்த்து அந்த சீஷனிடம் சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இதோ உன் தாய், இனி இவங்க தான் உன்னுடைய தாய். ஏன்னா சிலுவையின் மரணத்தின் போது கூட தன்னுடைய உயிரை போல நேசித்த அந்த சீஷன், அவன் அழக்கூடாது, அவன் துக்கப்படக்கூடாது, அந்த நேரத்திலும் அந்த யோவானை தேற்ற வேண்டும் என்பதற்காக நான் இருந்த இடத்திலே என் தாய் உனக்கு தாயாய் இருப்பார் என்று சொல்லி தேவன் அந்த நேரத்திலும் தேற்றினார் என்றால், நம்ம வாழ்க்கை அவர் கரத்திலே எவ்வளவு கண்மணியை போல கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் முகம் துக்கமாக இருக்கிறதையும், நீங்கள் வியாகுலப்படுகிறதையும், நீங்கள் கண்ணீர் வடிக்கிறதையும், நீங்கள் மேற்கொள்ளாமல் தவறி அப்படியாக கீழே விழுகிறதையும் எல்லாவற்றையும் என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களை அந்த சூழலில் விடவே மாட்டார். உங்களை கரம் பிடித்து உங்கள் கரத்தை தூக்கி அவர் உயர்த்துவார். எனக்கு அன்பானவர்களே, அந்த தேற்றுகிற அந்த தேவன் உங்கள் பக்கத்திலே, உங்கள் பட்சத்திலே அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பாருங்க, மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு ஜெபம் பண்ணும்படி போறார். கர்த்தர் அவர் ஜெபத்தை கேட்டார். தேவன் ரெபெக்காளை ஆசீர்வதித்தார். இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த ஆசீர்வாதம் ஒரு பெரும் 2 சந்ததியை சுமக்கும்படியாய் ரெபெக்காளுக்கு தேவன் அனுகிரகம் பாராட்டினார். மலடியாய் இருந்த இந்த ரெபெக்காள் இப்பொழுது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது 2 சந்ததிகள் அவருடைய வயிற்றிலே காணப்படும் பொழுது அந்த அம்மையாருக்கு ஒரு பெரும் துக்கம் வருகிறது. ஆக்சுவலி
அவங்க ரொம்ப சந்தோஷப்படணும். அவங்க துக்கப்படுற ஒரு சூழல் ஏனென்றால் அந்த கர்ப்பத்தில் அந்த பிள்ளைங்க ஒன்றொன்று அப்படியே மோதிக்கொண்டது. அன்பானவர்களே, தன் வயிற்றிலே அந்த பிள்ளைங்க அப்படியே ஒன்றொன்று மோதிக்கொண்டது. இதை பார்த்த உடனே அந்த தாயாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, என் வயிற்றில் இப்படி இருக்கிற இந்த குழந்தைங்க ரெண்டும் ஒன்றொன்று இப்படி மோதிக்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் இடத்தில் இதை குறித்து விசாரிக்கும்படி ஜெபத்திற்கு போறாங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவரே, என்னால் இந்த வலியை தாங்க முடியல, என் குழந்தைகள் எப்படி பிறக்கும்னு தெரியல. இதுக்கு ரெண்டும் அந்த இடிக்கிறதும் கால் அசைக்கிறதும் அந்த அம்மை அவருக்கு வலி தாங்க முடியாம இப்படியே சாகிற மாதிரி இருக்குது. ஆண்டவரே, நான் எப்படி இதை பெற்றெடுப்பேன்னும் போது அந்த அம்மா புலம்பல, அழல, படுக்கையில் இல்லை, அந்த வலியோடு ஜெபம் பண்றாங்களாம். வேதத்தில் அழகாய் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் அவளை எப்படி தேற்றுகிறார் என்றால், என் மகளே, 2 ஜாதிகள் உன்னுடைய கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. நீ எதை குறித்தும் கவலைப்படாத. அந்த 2 ஜாதிகளும் நான் சேஃபா வெளியே கொண்டு வருவேன் என்பதை குறித்து ஒரு தாய் தன் மகளை அந்த சூழல்ல தேற்றுகிற மாதிரி இந்த ரெபேக்காளுடைய கண்ணீருக்கும் துக்கத்திற்கும் தேவன் ஜெபத்தின் நடுவில் இறங்கி வந்து தன் மகள் ரெபேக்காளை தேற்றினார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை ரெபேக்காள் நினைத்திருக்கலாம், ஐயோ, என்னுடைய தாயார் என் பக்கத்திலேயே இருந்திருந்தா எனக்கு எப்படி இருந்திருக்கும் என்று. அந்த சூழல், அந்த கண்ணீர் அப்படி வரும் பொழுதுதான் தேவன் பேசுகிறார். தாயை காட்டிலும் உன்னை தேற்றுகிற தேவன், நான் உன் பக்கத்திலே இருக்கிறேன் மகளே, நான் உன்னை பார்த்து கொள்வேன் என்று தேவன் பேசினார். அதோடு அந்த அம்மையார் தன் துக்கத்தை அப்படியே விட்டுட்டார். ஏன் தெரியுமா? அம்மா இருந்தா கூட எனக்கு பெரும் அனுகூலமாய் இருக்காது. நான் என் தேவன், என் இரட்சகர், தாயிலும் மேலா என்னை நேசிக்கிற ஒரு தேற்றுகிற கர்த்தர் என் பக்கத்திலேயே இருக்கிறாரேன்னு சொல்லும் பொழுது அந்த கர்ப்பம், அந்த பிரசவ நாள் என் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, எஸ், அந்த பலன் இல்லாத ரெபேக்காளை தேவனுடைய அந்த தேற்றுதல் அந்த சரீரத்தை மாத்திரம் பலப்படுத்தல, தன்னுடைய ஆத்துமாவையும், தன்னுடைய ஆத்துமாவில் இருந்த வலியையும் அதை பலப்படுத்தி மறைந்து போகும்படி செய்தது. அவன் மகளுடைய துக்கம் அது அப்படியே அதோடு தேவன் டேக் ஓவர் பண்ணிட்டார். அதை குறித்தவர்கள் அதுக்கப்புறம் கலங்கவே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, தேவன் ஒரு தாயை போல உங்களை தேற்றுகிற தேவன். அன்னாள் தன் குழந்தை எப்போ பால் மறக்கும்னு சொல்லி அதை பால் மறப்பதற்காக ஒவ்வொரு நாளும் தன் மார்போடு அந்த சின்ன பாப்பாவை அப்படியே பால் கொடுத்துட்டு கொண்டிருக்கும் போதெல்லாம் அவள் அப்படியே நினைப்பாங்க, ஆண்டவரே, உமக்காக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், இந்த பிள்ளை சீக்கிரம் பால் மறக்கட்டும் ஆண்டவரே, சீக்கிரம் பால் மறக்கட்டும் ஆண்டவரே. ஒரு தாயால் இந்த வார்த்தையை சொல்லவே முடியாது. ஆனால் அண்ணாளுக்கு தெரியும், இந்த குழந்தைக்கு நான் அருகில் இருப்பதை விட என் தேவன் சிறந்த தாயாக அந்த சீலோவிலா என்கிற அந்த இடத்திலே கர்த்தருடைய ஆலயம் இருக்கிறது. அங்கே என் மகனுக்கு சிறந்த தாயாக என் தேவன் இருப்பார் என்று அன்னாள் ஒவ்வொரு முறை தன் பிள்ளைக்கு பால் கொடுக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் சொன்னாங்க, அவங்க தன்னை திடப்படுத்தி கொண்டாங்க, இது தேவன் கொடுத்தது, எனவே இது தேவனுக்காக என்று தன்னை இருதயத்தில் திடப்படுத்தி கொண்டாங்க. பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் அந்த குழந்தையை பார்க்க அல்ல அவங்க வரல. பைபிள் சொல்லுது, குழந்தைய பார்க்க அவங்க வரல. ஒவ்வொரு வருஷமும் அவங்க சீலோவு என்கிற அந்த இடத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே
அந்த சீலோவிலே இருக்கிற அந்த கர்த்தருடைய ஆலயத்திற்கு அவர்கள் வந்ததுக்கு ஒரே காரணம், கர்த்தருக்கு நாம் பலி செலுத்தணும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் வரணும்னு தொடர்ந்து அதுக்காக வரும் பொழுது தன் மகனை அந்த ஆலயத்துக்குள்ள பார்க்கும் பொழுது அந்த அம்மையார் அழகாக ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு தன் மகனுக்காக வருவார். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, அண்ணாளுக்கு தெரியும், நான் என் மகனோடு கூட இருந்தாலும், என் மகனோடு கூட நான் இல்லைனாலும், தேவன் என் மகனுக்கு ஒரு பெரும் ஆறுதலாக தேற்றுகிற தேவனாக என் மகனோடு அவர் இருப்பார் என்பதை அன்னாள் விசுவாசித்தார். எனவேதான் இந்த சாமுவேலை தேவன் பலருக்கும் ஆசீர்வாதமாக, ஏன் தேசத்திற்கே ஆசீர்வாதமாக அந்த மனுஷனை கர்த்தர் மாற்றினதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த தேவன். சரி, அந்த அம்மா குழந்தைய விட்டுட்டு போகுது. ஒரு மணி நேரம் உங்க பிள்ளைகளை வாலிப கிளாஸ்ல விட்டுட்டு போங்க, இருக்க மாட்டாங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு அப்படியே உங்க வீட்டில் 1.5 மணி நேரம் ஆகுது, பிள்ளை போச்சு சர்ச்சுக்கு இன்னும் வரலையே அப்படின்ட்டு உங்களுக்குள்ள ஒரு கோபம் வேற வரும். ஐயோ, அது காலையில் சாப்பிடல, மதியம் சாப்பிடல, ஈவினிங் சாப்பிடல, அது என்ன பண்ணணும்னு கோபம் வரும். அந்த அண்ணாளுக்கு அதை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இவங்களும் கர்த்தர் பார்த்து கொள்வார், தேற்றுவார் நம்பினாங்க. அந்த இன்னொரு சைடு அந்த சாமுவேல் என்கிற அந்த பால் மறந்த சின்ன குழந்தை அம்மா கிட்ட போகணும், அம்மாவை பார்த்த உடனே ஓடி போய் பின்னாடியே வீட்டுக்கு போகணும் என்கிற எண்ணம் வரவே இல்லை. வராத அளவுக்கு தேவன் அந்த தாயை காட்டிலும் அவர் தாய் என்கிற ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள அந்த சின்ன பிள்ளைய வைத்ததுனால தான் அது அங்கேயே வளர்ந்தது. எனக்கு அன்பானவர்களே, சொல்றேன், தாயை காட்டிலும் சிறந்த தேற்றுகிற தேவன் நம் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லா ஆசீர்வாதம் நம்ம அருகில் தான் இருக்குது. எதை குறித்து நாம் கலங்கவே கூடாது. எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, சென்னையில் நீலாங்கரை என்கிற ஒரு இடத்துல இப்பொழுது நீங்கள் ஒரு நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 2 மாதத்திற்கு முன்பதாக நினைக்கிறேன். அந்த நீலாங்கரை என்கிற பகுதியில் ஒரு பெண் 2 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். அந்த 2 குழந்தைகள்னால இந்த அம்மாவுக்கு தூக்கம் கெட்டு போச்சாம். அப்போ ஓயாம இந்த 2 பெண் குழந்தைகளும் வீட்டில் அழுதுகிட்டே கடந்திருக்குங்க. அந்த 2 பெண் குழந்தைகள்ல ஒரு பெண் குழந்தைக்கு அப்பப்போ அதிகமாய் உடம்பு சரியில்லாததினாலே ஒரு பெரும் ஒரு மருத்துவ செலவு காணப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு மன உளைச்சல் காணப்படுகிறது. அப்போ இந்த பெண் என்ன பண்றா இவ அப்படின்னா, அந்த உடம்பு சரியில், அது ஆக்சுவலி 2 பிள்ளைகள்னால இவளுக்கு ஒரு மன உளைச்சல். ஐயோ, என்னால் தூங்க முடியலையே, நிம்மதியாக சாப்பிட முடியலையே, இதுங்களுக்கு பால் கொடுக்கணும், இதுங்களுக்கு ட்ரெஸ் அலசி போடணும், திரும்ப இதுக்கு சோறு கொடுக்கணும், வீட்லேயே இருக்கணும் அப்படின்ட்டு ஃப்ரஸ்ட்ரேஷனாக என்ன பண்ணிட்டா, அந்த உடம்பு சரியில்லாத ஒரு குழந்தை இருக்கு பாருங்க, அதை கொண்டு போய் 3வது மாடியிலிருந்து தூக்கி எறிந்தாள். அந்த 3வது மாடியிலிருந்து அந்த நீலாங்கரை பகுதியில் அந்த பெண் அந்த குழந்தைய தூக்கி அடித்தாள். அந்த குழந்தை அப்படியே செத்தே போனது. அந்த போலீசார் அந்த கொலை கேஸாக அதை மாற்றி அவளுக்கு தண்டனை கொடுக்கும்போது கேட்டாங்க, ஏன் உன் குழந்தையை இந்த 3வது மாடியிலிருந்து போடுற அளவுக்கு உனக்கு என்ன நடந்ததுன்னு போது அவங்க சொன்னாங்க, இத்தனைக்கும் அந்த 2 குழந்தையும் பிறந்து 43 நாட்கள் தான் ஆனதான். அந்த 43 நாளில் அந்த தாயாருக்கு சரியா தூங்க முடியலையா, இதுங்க அழுதுகிட்டே இருக்கா, இதுங்களுக்கு சோறு கொடுத்து மட்டும் இருக்கணும், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கொண்டு போய், அதுலேயும் வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த உடம்பு சரியில்லாத குழந்தைய தூக்கி அவன் 3வது மாடியிலிருந்து அடிக்காது செத்தே போனது. எனக்கு அன்பானவர்களே, நான் பார்த்தேன். அப்போ தாயின் அன்பு கூட அது மாறும், அந்த தாயின் பாசம் கூட மாறும், அந்த தாயின் கருணை, அந்த தயவு, அந்த வைத்திருக்கிற அந்த விவரிக்க முடியாத அன்பு, இதெல்லாம் ஒரு நாள் மாறி போயிடும். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் நம்மளை பெற்ற தாய்க்கும் நம்மளை நேசிக்கிற சமுதாயத்துக்கு கூட ஒரு நாள் நாம் சுமையாய் காணப்படுவோம். அன்னைக்கு சொல்கிறேன், உங்களை நேசிக்கிறதுக்கு உங்கள் குடும்பம்
10 பேர் உன் பக்கத்திலே இருக்கலாம். உன் உற்றார் உறவினர் நீ ஒரு ஃபோன் அடித்தா உனக்காக 100 பேர் எங்கே வேணாலும் இறங்கலாம். ஆனால் நீ இந்த பூமியிலே இருக்கிற வரைக்கும் தான் இவர்கள் இப்படியாக நாடகம் ஆடுவார்கள். நீ மரித்த பின் 24 மணி நேரம் கூட உன்னுடைய சரீரத்தை உன் சொந்த வீட்டில் வைக்க முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் இந்த உலகத்தினுடைய அன்பு, இந்த உலகத்தினுடைய காரியம். எல்லாம் மாறும், ஆனால் இவருக்கு மட்டும் நீ சுமையாவே தெரிய மாட்டேன். நான் யோசித்து பார்த்தேன், கர்த்தருக்கு பிடிக்காத எவ்வளவோ வழியில் போனனே, கர்த்தருக்கு பிடிக்காத எவ்வளவோ தீங்கானதை செய்தேனே. ஒரு நாள் கூட கர்த்தர் என்னிடம் வந்து நீ இப்படி செஞ்சிட்டியே அப்படின்னுட்டு அவர் கேட்காமல், நீ இதை இப்படி செய்ததை நீ இப்படி செய்திருக்கலாமேன்னு சொல்லும் பொழுது, நான் தேவன் பேசினதை நான் ஆராதனை போது நினைத்து பார்த்த போது என் கண்கள் அப்படியாக கரைந்தது எனக்கு அன்பானவர்களே. எஸ், ஒருத்தனை எங்கே போய் எப்படி திருத்தணும்னு தேவனுக்கு தெரியும். எந்த இடத்துக்கு போனால் பிரம்ப எடுக்கணும், எந்த ஆழத்துக்குள்ள ஒரு ஆத்மா போகுதுன்னா அவன்கிட்ட எப்படி பேசி அவளை கொண்டு வர வைக்க முடியும் என்கிற அந்த தேற்றுகிற தாயின் சுபாவம் கொண்டுள்ள ஒரு தேவன். ஒருவேளை உங்கள் தாய் இன்னைக்கு உலகத்தில் இல்லாமல் இருக்கலாம். உங்களை எப்படியெல்லாம் வளர்த்துருப்பாங்க, உங்கள் மேலே எவ்வளோவெல்லாம் பாசம் காட்டியிருப்பாங்க. ஆனால் அவங்க எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சுருப்பீங்க. ஒருவேளை அந்த தாயார் பக்கத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் அழுகிற சூழ்நிலைக்கு அவங்க என்ன எப்படி எதிர்பார்ப்பாங்க, எப்படி அதை எதிர்கொள்ள வைப்பாங்க, என்ன மாதிரி ஆலோசனை கொடுப்பாங்க. நான் சொல்கிறேன், யார் இருந்தாலும் யார் இல்லை என்றாலும் உங்களோடு கூட ஒரு தேவன் இருக்கிறார். நம்முடைய பிரயாணத்திலே கடைசி வரைக்கும் யாரும் வரப்போறதல்ல. இந்த பிரயாணம் கடைசி வரைக்கும் தேவனும் நீயும் தான் நடக்க போகிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் உன் பின்னாடி வரப்போறதல்ல, உன் புருஷன் உன் பின்னாடி வரப்போறதல்ல, உன் கணவர் வரப்போறதல்ல. மரணத்தின் பொழுதும் நீ கடுமையான பாதையில் இந்த பூமியில் நடக்கிற நாளின் அந்த நாட்களிலும் சுற்றி பார்த்தால் ஒரு பிரசன்னம் மட்டுமே உன்னை தேற்றி கொண்டு நிற்கும். அந்த பிரசன்னம் எதையும் எதிர்பார்த்து வராமல், அந்த பிரசன்னம் மன உண்மையாய் உன்னை தேற்றுகிற அந்த அன்பு கொண்டுள்ள அந்த அன்பு, அந்த பாசம் எனக்கு அன்பானவர்களே. யோசுவாவை பார்த்து தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், யோசுவா நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, நான் உன்னை கைவிடவும் இல்லை அப்படின்னா யோசுவாவுக்குள்ள ஒரு பீதி வந்துருச்சு, ஒரு பயம் வந்துருச்சு. என்னடா இது, ஊழியக்காரர் மோசேயா வேலை சொன்னார்னா நம்மளுக்கு செய்ய தெரியும், இப்போ கடவுளோடு கூட அவர் பேசுறது கூட எனக்கு கேட்காது. அவர் மோசேயை கூட மலைக்கு மேலே இருந்தால் எனக்கு அங்கே போக கூட தகுதி இல்லைன்னு கீழே உக்காடுற ஒரு ஆள். நான் எப்படி ஆண்டவரே என்னை கை விட்டுறாதீங்க ஆண்டவரே, மோசேயை என்னை விட்டு விலகிட்டார், அவர் என் பிரயாணத்தில் என் கூட வந்தவர் இன்னைக்கு காண ஆண்டவர் என்னும் போது கர்த்தர் சொல்கிறாரு, யோசுவா நான் உன்னை விட்டு விலகவும் இல்லையே, நான் உன்னை கைவிடவும் இல்லையே. விலகினது ஊழியக்காரனா இருக்கலாம், மனுஷனா இருக்கலாம்ப்பா, பட் நான் உன்னை விட்டு இன்னும் போலையப்பா சொல்லும் பொழுது வேதாகமத்தில் 3 முறை ஒரே வார்த்தையை தேவன் யோசுவாவை பார்த்து சொன்னார். நான் அங்கேயே புரிந்து கொண்டேன், யோசுவாவினுடைய கைவிடப்பட்ட நிலையை நான் அறிந்தேன். அவர் சொன்னார், யோசுவா பலம் கொண்டு திடமனதாயிரு, பாலம் கொண்டு திடமனதாயிரு, பாலம் கொண்டு திடமனதாயிரு. ஒரே அதிகாரத்தில் 3 முறை பேசினார். எஸ், பயம் நிறைந்த காணப்பட்ட யோசுவா, எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்ட ஒரு யோசுவா, சத்துருக்களை எப்படி நான் மேற்கொள்வேன், யுத்தத்தில் எப்படி ஜெயிப்பேன் நினைத்த ஒரு யோசுவா, சந்தேகத்தோடு காணப்பட்ட ஒரு யோசுவா. ஆனால் தேவன் பலம் கொண்டு திடமனதா இரு என்று திரும்ப திரும்ப பேசி தேற்றின அந்த அனுபவத்தினால தான் யோசுவாவால் எல்லா காரியத்திலும் சவால்களிலும் ஜெயிக்க முடிந்தது. எனக்கு அன்பானவர்களே, எஸ், தேற்றுகிற ஒரு தேவன் கூட இருந்தாதான் ஜெயம் வரும். தேற்றுகிற ஒரு தேவன் கூட இருந்தாதான், அந்த ஆலோசனைகளை நின்னாதான் தேவனுடைய அன்பு நமக்கு புரிய வரும். இன்னைக்கு தேற்றுகிற அனுபவம் இல்லாமல் நீ வானா உனக்கு அற்புதம் செய்கிறேன், அவ்வளவுதான், அடுத்த வருஷம் நோ கனெக்ஷன் இருக்காது. எனக்கு அன்பானவர்களே பாருங்க, இந்த அசீரியர்களுடைய ராஜா சனகரிப் அவன் பேசின வார்த்தையை கேட்டு இந்த எசேக்கியா எப்படி அழுதார் தெரியுமா?
ஏய் உங்க பட்டணத்துக்கு வருவேனா, அங்கப்பா எல்லா தேசத்துக்கும் போய் ஜெயிச்சுட்டு வந்தான், அவங்க கடவுள் பலிபீடத்தை உடைச்சி போட்ட மாதிரி இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள வந்து உன் பலிபீடத்தை உடைச்சி உன் ஜனங்களை நான் அடிமையாக்கி உன்னை கொண்டு போவேண்டான்னு சொல்லி சனகரிப்பு அசீரியர்கள் அந்த யுத்தத்தில் பேசும் பொழுது ஒரு எசேக்கியா எங்க போனார் தெரியுமா? போர் வீரர்களோடு போய் உட்கார்ந்து பேசல. அவர் எப்படி அழுதார் தெரியுமா? தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ரெட்டுடுத்தி கொண்டு ஆலயத்தில் பிரவேசித்து சொன்னார், பிள்ளை பேர் எனக்கு நோக்கி இருக்கிறது, பெறவோ எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே. என்ன வார்த்தை பார்த்தீங்களா? நான் பிள்ளை பெற நோக்கி இருக்கிறது, ஆனால் எனக்கு பெற பலனே கிடையாது ஆண்டவரே. என்னும்போது தேவன் எசேக்கியா அழுததை தேவனால் பார்க்க முடியல. அவன் சத்துரு எப்படி பேசினான் என்பதை தேவன் பார்ப்பதை விட தன் மகன் தன் மகள் அந்த சத்துருக்களின் வார்த்தையினால் எவ்வளவு ஆழமான ஒரு வலி உண்டாயிருக்கு என்பதை தேவன் உற்று நோக்குவார். அப்போ எசேக்கியாவை தேவன் பார்க்கிறார். அப்போ அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு வார்த்தையை சொல்லி தேற்றுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அப்பா அவன் தூஷித்ததையும் அவன் சொன்ன வார்த்தைகளையும் கண்டு அவன் பேசின விதத்தெல்லாம் குறித்து நீ எதுவும் பயப்படாதப்பான்னு ஒரு அழுகிற கைவிடப்பட்ட ஒரு மனுஷனை ஒரு தாய் தேற்றுவதை போல என் தேவன் தேற்றினார். அந்த தேற்றுதல் எப்பேற்பட்ட ஜெயத்தை கொண்டு வந்தது தெரியுமா? சண்டையே நடக்காம ஒரு ஜெயம். நைட்டு தூங்குறாங்க, காலையில் விடிஞ்சு பார்க்குற எல்லா டெட் பாடிஸாக கிடக்குது. என்னன்னு பார்த்தா தேவன் ஒரே ஒரு தேவதூதனை அனுப்பி 1,85,000 பேர்களை மடிய பண்ணி இருக்கிறார். யாருக்காக தெரியுமா? முதல்ல தேற்றுவார், அதுக்கப்புறம் பெரும் ஜெயத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களை தேற்றுகிறாருங்க. உங்களுக்காக ஒரு பலமுள்ள தூதன் உங்களுக்காக வேலை செய்ய போகிறார். எதுக்கு தெரியுமா? உன்னுடைய துக்கங்களை முடிவுக்கு கொண்டு வர வேலை நடக்குது. உன்னுடைய பிரச்சனை முடிவுக்கு வர வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. உன்னை இங்கே தேற்றுகிறார். நீ விசுவாசி. அவன் வார்த்தையை கண்டு அவள் வார்த்தையை கண்டு மனமடிவாகி அப்படியே அவள் தூஷிக்கிறது நிமித்தம் நீ எதை குறித்தும் கலங்காதே என்று தேவ ஆவியானவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் உங்களை தேற்றுகிற தேவன். அவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்க போகிறார். கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். பாருங்க, இந்த யாபேசை அந்த தாயார் பெறும்பொழுது அவனுடைய பெயர் வேதாகமத்தில் இல்லை. எல்லா பெண்களும் அந்த குழந்தை பெறும் பொழுது வலி இருக்கும், பெயின் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த குழந்தைய பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வந்துடும். ஆனால் இந்த யாபேசை பெத்த தாய்க்கு அந்த நேரத்தில் வலி இருந்ததுனால டோட்டலாக அவள் வாழ்க்கையை விட்டு தான் முதல் மகன் அப்படியே விலக்கிட்டான். எப்படி ஒரு தாயார் அப்படி இருக்க முடியும்னு தெரியல. கம்ப்ளீட்டா அந்த யாபேஸ் வயிற்றுல உருவானதிலிருந்து என் வாழ்க்கையில பிரச்சனை, பாடு, கண்ணீர், இது ஏன் தான் பிறந்ததுன்னு சொல்லி துக்கம்னு யாபேஸ்னு பேர் வைக்கிறான். துக்கத்தை ஏற்படுத்துகிறவன் அர்த்தம் யாபேஸ்னா. அந்த பெயரை வைத்து சரி ஓகே, பிறந்துருச்சு வளர்ந்துருச்சு, இப்பயாவது கூட நிற்கலாம்ல, கிடையவே இல்லைங்க. வாலிப பையனாகிறார் யாபேஸ். தன் தாயார் எல்லாம் அடுத்து நிறைய பிள்ளைங்க பெற்றாங்க. நிறைய சகோதரர்கள் யாபேஸ்க்கு பிறக்கிறாங்க. எல்லார் கூடயும் போய் இந்த யாபேசின் தாயார் யாபேசின் சகோதரர்களுக்கு துணை நின்று ஆலோசனை கொடுக்கிறார். ஆனால் ஒரு மனுஷன் அனாதையை போல எல்லாரும் இருந்தும் தனியை விடப்பட்டார். அந்த அம்மா வந்து யாபேஸ் கிட்ட அன்பா பேசல. யாபேஸ் எங்க போனாலும் அங்க எல்லை குறுகுது. ஒரு பெருக்கம் வரல, நன்மை வரல, ஆசீர்வாதம் வரல, கதவு திறக்காம அடைக்குது. இந்த தர்தரம் பிடிச்ச இந்த பிள்ளைய பெத்துட்டேனே அப்படின்ட்டு இந்த யாபேசை குறித்து அவங்க அம்மாவுக்கு இருந்தாலும் நம்மளுடைய தேவன் பாருங்க, இப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுக்கு தேவை. யாபேஸ் எங்க போனார் தெரியுமா?
முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு ஆசீர்வாதத்தை தருவீங்களா? நான் எங்கே போனாலும் எல்லைகள் பெரிதாகலை, மூடப்படுது, என் எல்லையை நீங்கள் பெரிதாக்குவீங்களா? நான் எங்கே போனாலும் தீமை என் பின்தொடருது, தீங்கிலிருந்து விலக்கி என்னை காத்து கொள்வீங்களா? உங்கள் கரம் என் கூட இல்லை, ஆனால் உங்கள் கரம் என் கூட இருக்குமா என்று சொல்லி ஜெபம் பண்ணார். நான் சொல்கிறேன், இந்த ஜெபம் அன்றைக்கு தேவ பிரசன்னம் அந்த யாபேசின் தலையெடுத்த சாகர வரைக்கும் கம்ப்ளீட்டாக மாற்றிச்சு. என்ன தெரியுமா பண்ணார்? யாபேஸ், உன் தாய் உன்னை உதறி தள்ளலாம்ப்பா, இந்த சமுதாயம் உன்னை உதறி தள்ளலாம்ப்பா, ஆனால் என் பிரசன்னம் உன்னை உதறி தள்ளாது. ஒரு தாயை போல அவள் இல்லை என்றாலும் நான் உனக்காக நிற்கிறேன்னு கர்த்தர் சொல்லி அதே தாய்க்கு முன்பதாய், அதே சகோதரர்களுக்கு முன்பதாக இந்த யாபேச கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அங்கே தேற்றுதலுக்கு அப்புறமும் உயர்வு வந்தது. இப்போ தேவன் உங்களை தேற்றி கொண்டிருக்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையிலும் என்ன வரப்போகுது? ஒரு பெரும் கணம், ஒரு பெரும் உயர்வு உங்களை கர்த்தர் நிறுத்தி வைக்கும்படி கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. உயர்வே இல்லாத உங்க வாழ்க்கையில் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், கர்த்தர் உயர்வை கொண்டு வரார். எங்கெங்கெல்லாம் வெட்கப்பட்ட ஒரு சூழல்ல தலை குனிந்து அவமானத்தின் மத்தியிலே தாழ்த்தி நின்னீங்களோ, இந்த தேற்றுகிற கரம் அங்கே அற்புதத்தை செய்வதை உன் கண்ணு முதல்ல பார்க்கும். அற்புதத்தை உனக்காக அவர் செய்வார். நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவரே என் குடும்பத்துக்காக செஞ்சீங்களா? நெவர். உனக்காக செய்தேன்னுவார். ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்காக இதை செய்தீங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது, உனக்காக நான் செய்தேன்னு தேவன் சொல்லுவார். கர்த்தர் உங்களுக்காக பல நன்மைகளை செய்யும்படி உங்கள் எல்லைகளுக்குள் இருக்கிற எல்லா காரிருள்களையும் ஒரு பிரசன்னம், அந்த மகிமை அகற்றி கொண்டு இருக்கிறது. அன்பானவர்களே, எத்தனை பேர் வருகிற நாட்களில் நான் சாட்சி கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க? எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்ல விரும்புகிறீங்க? நான் பெரும் சாட்சியாக நிற்க போகிறேன் என் தேவனுக்கு முன்பதாக. ஹல்லேலூயா. உலகம் தூக்கி எறியற்றும், உலகம் தள்ளற்றும், உலகத்தால் நிராகரிக்கப்படற்றும், தேவன் உங்களை தேற்றுவார், உயர்த்துவார், கனப்படுத்துவார். அன்பானவர்களே பாருங்க, இந்த நாட்களில் உங்கள் வீட்டில் ரொம்ப தெரிஞ்ச பர்சன் உங்கள் கண்ணு முன்னாடியே உங்களை பற்றி தப்பாக, உங்கள் கண்ணு முன்னாடி உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. நீங்கள் போய் திரும்ப அவங்ககிட்ட பேசுவீங்களா? உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சபிக்கிறாங்க, திரும்ப போய் அவங்ககிட்ட பேசுவீங்களா? மாட்டோம். இதைத்தான் இயேசுவுக்கு பேதுருவும் பண்ணுகிறார். இந்த மனுஷன் யாருன்னே தெரியாதியா அப்படின்னு சத்தியம் பண்ணுறார். 3 தடவை மறுதளிப்புனா அவர் யாருன்னு தெரியாது. அப்படி மட்டும் இல்லை, கொஞ்சம் பேட் வேர்ட்ஸையும் போட்டுக்கணும். சத்தியமும் அது உண்மையா யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி அப்படியாக பேதுரு தூஷித்தார், மறுதளித்தார், சபித்தார். இது எல்லாத்தையும் ஒரு தகப்பன் அந்த இடத்துல அடி வாங்கி கொண்டே இயேசு அதை பார்க்கிறார். சேவல் கூவுகிறது. தேவன் சொன்னது இந்த பேதுருவுக்கு ஞாபகம் வந்து உள்ளம் உடைந்து அங்கிருந்து ஓடி போயிட்டார். சிலுவைக்கு கூட வரல. ஏன்னா அவருடைய முகத்தை அடுத்து பார்க்க நான் எப்படி பார்ப்பேன்? ஏன் தெரியுமா? இத்தனை நாள் எனக்கு சோறு போட்டவர் அவர் கண்ணு முன்னாடியே நான் சபிச்சேன். 3.5 வருஷம் என்னை ஊழியத்தில் வளர்த்தவர், என்னை என் குடும்பத்தை நடத்தினவர், எனக்கு பணம் கொடுத்தவர், என்னை உயர்த்தினவர், என்னை மேன்மைப்படுத்தினவர், தலைவனாக வைத்தவர், எல்லா பொறுப்பையும் நம்பி கொடுத்தவர், அவரே யாருன்னு தெரியாது, அவர் கண்ணுக்கு முன்னாடியே நான் நோகடிச்சிட்டேன்னு சொல்லி சிலுவைக்கு கூட வராமல் அவர் உள்ளம் உடைந்து போனார். ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், இயேசு உயிர்த்தெழுந்து அந்த திபேரியா கடற்கரையிலே, அந்த திபேரியா கடற்கரையிலே அவர் அப்படியாக சாப்பிட்டுட்டு அப்படியே கூடி இருக்கும் பொழுது அந்த பேதுருவை பார்த்து தேவன் கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நீ நேசிக்கிறாயாப்பா? கொஞ்ச நேரம்
பேசுகிறாங்க. திரும்பியும் கொஞ்ச நேரம் கழித்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்ற. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து மூன்றாவது முறையாக கேட்கிறார் இயேசு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறியா? பதில் சொல்ல முடியல பேதுருக்கு. ஏன்னா அவரை சபிச்சிருக்கிறார், அவரை திட்டி இருக்கிறார், அவரை மறுதலிச்சிருக்கிறார், அவரை சாத்தானுக்கு முன்பதாக எல்லா கட்டளைகளையும் மோசே கிழித்து போட்டதை மாதிரி அவர் செய்து காட்டியிருக்கிறார். தேவனை தூஷித்திருக்கிறார். நல்லா கவனிங்க. எல்லாருக்கும் பயத்தினால, எல்லாருக்கும் சிலுவையினால நம்முடைய பாதையில் சில வார்த்தைகள் இப்படியெல்லாம் வரும். ஆனால் அந்த பேதுருவை பார்த்து அதே வாயினாலே கேட்கிறார், நீ என்ன நேசிக்கிறாயா? பாருங்க, இப்ப பேதுரு தப்பு பண்ணியிருக்கார். இப்ப நம்மளா இருந்தா இதை எப்படி பண்ணியிருப்பேன்னு சொல்லி வெளுத்து வாங்கி வெளியே கிளம்புன்னு சொல்லி வேற ஆளை நியமிச்சிருப்போம். ஆனால் அவர் பண்ணது தப்பு. அந்த பண்ண தப்பை இனிமே என் பையன் செய்யக்கூடாதுன்னுட்டு ஒரு தாயை போல தாம் பண்ணது தப்புன்னு இருதயத்தில் குத்தப்பட்டு அவர் மனம் திரும்ப தேவன் அழகாக கேட்கிறார், நீ என்ன நேசிக்கிறாயாப்பா? அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் நேசிக்கிறேன், எல்லாத்தையும் நீர் அறிவீர், நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர், என் இருதயத்தை வேணா கிழித்து பாருங்க ஆண்டவரே என்னும் போது என் சபையை நடத்துன்றார். அவருக்கு ஒன்றும் புரியல. நான் சொல்றேன் அன்பானவர்களே, அதுதான் தாயின் அன்புள்ள ஒரு தேற்றுகிற அன்பு. பாவம் செய்த ஒரு பேதுருவை மனம் திரும்ப வைத்து அவரை உயர்த்தினார். நான் சொல்றேன், அவர் உயர்வுக்கு முன்பதாக அவர் இருதயம் குத்தப்பட்டு இருந்த சூழ்நிலை தேவன் அவரை தேற்றினார். அந்த தேற்றின பின்பதாக இந்த பேதுரு ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வு கடந்து வந்தது. எனக்கு அன்பானவர்களே, நான் 5 நிமிடத்தில் செய்தியை முடித்து விடுவேன். நான் கேட்ட, ஆண்டவரே இந்த செய்தியை நான் இவ்வண்ணமாகத்தான் நான் கொடுக்க வேண்டுமான்னும் போது தேவன் சொன்னார், இவைகளை மாத்திரம் நீ சொல், அது யாருக்கு போய் சேரணுமோ அது கரெக்டாக போயிட்டு இருக்குது, நீ இதை மாத்திரம் சொல், வேற எதுவுமே பண்ணாதுன்னு தேவன் சொன்னார். ஏன்னா இந்த செய்தியில் எனக்கு பல டவுட் இருந்தது. இப்படி தான் பேசணுமா, இப்படி தான் பண்ணணுமான்னு தேவன் சொன்னார். நான் சொல்கிறேன், 10 பேருக்கு பிடிக்கலனாலும் அதை 2 பேர் தயவு செய்து அந்த செய்தியை கேட்டு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சவுல் ராஜாவுக்கு ஒரு மறுமனை ஆட்டி இருந்தாள். அந்த மறுமனை ஆட்டி பேர் ரிஸ்பாள். இந்த சவுலின் மறுமனை ஆட்டியாகிய ரிஸ்பாளுக்கு 2 குமாரர்கள் இருந்தான். இந்த ரிஸ்பாள் உடைய 2 குமாரர் தான் அர்மோனி, மேவி போசேத். நல்லா கவனிங்க, அர்மோனி, மேவி போசேத், இவங்க 2 பேரும் இந்த ரிஸ்பாளுக்கும் சவுலுக்கும் பிறந்த பிள்ளைங்க. நல்லா கவனிங்க. இப்போ தேவன் ஏற்கனவே இந்த கிபியோனியர் என்கிற கூட்டத்துக்கும் இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் உடன்படிக்கை செய்து வைத்திருந்தார். ஆனால் இந்த உடன்படிக்கையை சவுல் ராஜா மீறி இந்த கிபியோனியர்களை இந்த சவுல் கொன்று போடுகிறார். இப்போ கிபியோனியர்களை இந்த சவுல் கொன்றதை தேவன் பார்த்து தேவனுடைய கோபம் தாங்க முடியாமல், நீ எப்படி உடன்படிக்கை செய்த கிபியோனியரை கொல்லுவேன்னு சொல்லி சவுலுடைய பிள்ளைகள் 7 குமாரர்களையும் கர்த்தர் சங்காரம் பண்ண ஒப்பு கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. தாவீது கேட்கிறார், ஆண்டவரே தேசத்துல பெரும் பஞ்சம் இருக்கு, ஏன் இந்த பஞ்சம் விசாரிக்கும் போது கர்த்தர் சொல்றார், தாவீது யோசுவா நாட்களிலே இஸ்ரவேலுக்கும் கிபியோனியருக்கும் நான் உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனா இந்த சவுல் ராஜா இந்த கிபியோனியர்களை போய் கொண்டு இருக்கிறான், என் உடன்படிக்கையை மீறிட்டான். எனவே அவன் வம்சத்தில் இந்த 7 பிள்ளைகளையும் நான் சாக ஒப்பு கொடுக்க போறேன் போது தாவீது சொல்றார், நான் என்ன பண்ணணும் போது அந்த 7 பேரையும் அந்த கிபியோனியர் கையில கொண்டு போய் கொடு, அவங்க சாகடிக்கட்டும், அப்போதான் நான் தேசத்தின் மேல் மனம் இறங்கி தேசத்திலே பஞ்சம் நீங்கும்படி நான் செய்வேன்னு கர்த்தர் தாவீதுக்கு மறு உத்தரவு தந்தார்.
தாவீதுக்கு ஒரு பெரும் பிரச்சனை என்னன்னா, சவுல் ராஜா தன்னுடைய மாமனார் யோனாத்தான், அப்படியாக தன்னுடைய சிநேகிதன், இப்போ அடுத்து அவருடைய சவுல் ராஜாவுடைய இந்த 2 அர்மோனி, மோவிபேஷாத், இன்னும் ஒரு 5 பிள்ளைங்க, இந்த 7 பேரும் நான் எப்படி இதை அப்படின்னும் போது கிபியோனியர் கையில் கொண்டு போய் இந்த கூட்டத்தை ஒப்பு கொடுத்துட்டு தாவீது கஷ்டத்தோடு விலகினார். இந்த 7 பேரையும் இந்த கிபியோனியர்கள் அப்படியாக கொன்று கர்த்தருடைய மலைகளிலே அந்த 7 டெட் பாடிஸும் தூக்கி போட்டாங்க. இப்போ அந்த 7 டெட் பாடிஸ் லைனாக அப்படியே சிதறி கடக்கும் போது இந்த ரிஸ்பால் என்கிற அந்த சவுலின் மறுமனையாட்டியுடைய 2 குமாரர் தான் அர்மோனியும் மோவிபேஷத்தும். இப்போ அந்த 5 பேர் அவ விட்டுட்டா ரிஸ்பால். இப்போ இறந்து போன தன்னுடைய பசங்க 2 டெட் பாடி மேலே இவள் என்ன பண்ணுறாள்னா, ரெட்டுடுப்பை, அதாவது ஒரு சாக்கு, ஒரு துணியை எடுத்து பாறையிலே கட்டி அந்த டெட் பாடி மேலே மழை வர வரைக்கும் இந்த பறவைகள் வந்து உக்காருது. அப்படியாக அந்த கண்களை தின்ன அந்த சதையை, தன்னுடைய மகன்களுடைய சதையை கிழிக்க, அப்போது இரவில் காட்டு மிருகங்கள் வந்து அந்த உடம்பை கடிச்சு தின்னுற போதோ என்ற பயத்தினால அப்படியே அந்த ரிஸ்பால் பாறையிலே அந்த சாக்கு துணியை கட்டி, அந்த ரெட்டு புடவையை கட்டி, தன்னுடைய 2 மகன் அர்மோனியும் மோவிபேஷத்தையும் அந்த சடலத்தை அவள் பத்திரமாய் பார்த்து கொண்டாள். பாருங்க, அவங்க இறந்துட்டாங்க, அவன் திரும்பி வரப்போறதல்ல, நோ யூஸ். ஆனால் தேவ ஆவியானவர் எனக்கு காண்பித்தார், அந்த ரிஸ்பால் கெட்டவதான், துன்மார்க்க ஜீவியம். ஆனால் துன்மார்க்கமாய் வளர்ந்த தன் பிள்ளைகள் போதும், மரித்த போதும் அந்த பறவைகள் வந்து இறங்கக்கூடாது, காட்டு மிருகங்கள் வந்து தன் பிள்ளைகளை சேதப்படுத்திடக்கூடாதுன்னுட்டு அந்த சாக்கு துணியை வைத்து அப்படியாக மறைத்த அந்த டெட் பாடிஸு டீகம்போஸ் ஆகிற வரைக்கும் நான் பாதுகாப்பேன்னு ஒரு முடிவு எடுத்தார். தேவன் காண்பித்தார், இதுதான் ஒரு தாயின் சுபாவம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அதே போலதான் நம்ம மேல பாவ கரைகள் விழக்கூடாதுன்னு, நம்ம மேல பாவத்தின் சாபம் விழக்கூடாதுன்னு தேவ ஆவியானவர் இயேசுவின் இரத்தத்தை நம்மேல் வைத்து ஒரு தீங்கும் அணுகாமல் தேவன் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்து கொண்டு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். அன்னைக்கு ரிஸ்பால் எடுத்த பிரயாசம் இன்னைக்கு ஆவியானவர் நம்மேல் அந்த இயேசுவின் இரத்தத்தை வைத்து நம்மளை பாதுகாத்து அவர் பிரயாசப்படுகிறார். நான் சொல்றேன், தேவன் உங்களை தேற்றுகிறார் என்றால் ஒரு பெரும் உயர்வு வரப்போகுது, ஒரு பெரும் கணம் வரப்போகுது. நீ தகுதியே கிடையாது அந்த கணத்துக்கு, அந்த பொருள் வாங்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, அந்த சுதந்திரம் வருவதற்கு அது தகுதியே கிடையாது, அவைகளை கட்டி முடிப்பதற்கு நீ தகுதியே கிடையாது, உன் பிள்ளைங்க வாழ்க்கையில் அந்த நலன் வந்து சேரத்துக்கு உன் குடும்பம் தகுதியே கிடையாது, அந்த உயர்ந்த பதவிகள் உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் வருவதற்கு நீ தகுதியே கிடையாது, அந்த ஊழியம் அந்த நிலையில் கொண்டு போவதற்கு உன்னுடைய காரியங்களோ உன்னுடைய பிரயாசமோ தகுதியே கிடையாது. காரணம் என்ன? தேற்றுகிற தேவன் உயர்த்த போகிறான். நான் சொல்கிறேன், பரிசுத்தமாக காணப்படுங்க. நான் சொல்கிறேன், தயவு செய்து வாழ்க்கை ஒரே ஒரு முறை. நீ வீட்டில் வாங்குற எல்லா மல்லிகை சாமாவுக்கும் ஒரு எக்ஸ்பைரி இருக்குது. ஒரு தேன் பாட்டில் வாங்கினா எக்ஸ்பைரி இருக்குது, ஒரு சிறப்பு வாங்கினா எக்ஸ்பைரி இருக்குது. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் போது எல்லா பொருளுக்கும் எக்ஸ்பைரி இருக்குது. நீ 3 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்கினாலும், 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டிவி வாங்கினாலும் அதனுடைய டேட்டு முடிகிற வரைக்கும் தான் அந்த கம்பெனி அதனுடைய ரிப்பேர்ஸை பொறுப்பெடுக்கும். எல்லாத்துக்கும் எக்ஸ்பைரி இருக்குது. அதை மாதிரி உன் வாழ்க்கையில் உன் ஆத்துமாவுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட்டு இருக்குது என்பதை நீ நினைத்து ஓடு. நாளைக்கு நீ நானும் சந்திப்போமான்னு சத்தியமாக தெரியாது. 13 வயது பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக், 23 வயது உடம்ப நல்லா கட்டுக்கோப்பாய் மெயின்டைன் பண்ணுகிறவர் ஹார்ட் அட்டாக்,
ஒரு பெரிய பிக் பாஸ் ஒரு அப்படி பங்கேற்ற அந்த அந்த ஸ்திரீ ஒரு சின்ன பிபி கூட ஏறாத அளவுக்கு பார்த்துக்கிறா. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக். வாழ்க்கை நிர்ணயம் அற்றது. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது எனக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது, இது எது வரைக்கும் ஓடும்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் ஓட்டம், நான் ஓடுற வரைக்கும், என் கண்கள் என் மூச்சு உடம்புல நிற்கிற வரைக்கும், என்னை தேற்றின ஒரே ஒருத்தருக்காக, என் பாவத்தை கழுவ ஒப்பு கொடுத்து சிலுவையில் ஏறின ஒரே ஒரு தேவனுக்காக, நான் கஷ்டப்படும் போது இறங்கி என்னை தேற்றின தேவனுக்காக, நான் கடுமையான பாதையில் போகும்போது அங்கே பிடிச்சி என்னை செழிப்பில் கொண்டு வந்து விட்ட ஒரு கர்த்தருக்காக மட்டும் நான் ஓடுவேன்ற ஒரு முடிவை எடுத்துட்டு நீங்கள் திருவிருந்து கை வைங்க. ஆமென். பக்கத்தில் திரும்பி, உனக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குதுன்னு சொல்லுங்க. நான் சொல்கிறேன், தேவன் சொன்னதை நான் சொல்லிவிட்டேன். மாணவர்களே, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துக்கப்படுத்துறார்னு ஒத்த வார்த்தை தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வந்தது. அதோட அத்தனை சாகிற வரைக்கும் அந்த சவுல் என்கிற பவுல் தேவனை அதோட வேதனையே படுத்தலை. ஒரே ஒரு ஒத்த வார்த்தை என்ன தெரியுமா? என்னை ஏன்பா கஷ்டப்படுத்துறேன்னு கர்த்தர் கேட்டார். இயேசு கேட்டார். இயேசு கேட்ட ஒரே வார்த்தைக்கே அவர் அதோடு கஷ்டமே படுத்தலை. அந்த தாயை போல தேற்றின தேவனுக்கு உண்மையாய் வாழ்க்கையை கொடுத்தார். எனவே நாம் இப்பொழுது திருவிருந்தை கை கொள்ள போகிறோம். நான் சொல்கிறேன், இந்த செய்தி உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் எஜமானன் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்கிறது தான் இந்த வேலைக்காரனுடைய ஒர்க். அவர் என்கிட்ட சொன்னார், அவங்க ஆத்துமாவை நான் தேற்றி கொண்டு இருக்கிறேன், அந்த உயர்வுக்கு அவங்கள ஆயத்தமாக்கி கொண்டு இருக்கிறேன், அவங்களுக்கு அந்த பெரிய கணம் வருவதற்கு தகுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறேன், அந்த துக்கங்களுக்கு முடிவுக்கு நான் கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு தலைகணம் வராமல் இருக்க நான் ஆத்துமாவை தேற்றி கொண்டு இருக்கிறேன். நான் சொல்கிறேன், உன் துக்கம் முடிவுக்கு வந்ததுன்னா சுத்தமான கிருபையை தவிர வேற எந்த ஹை ப்ரொஃபஷனல்னாலையும் அது வராது. உன்னுடைய தாயார், உன் தகப்பனார் ஓட்டத்தினால் அது வராது. உன் துக்கம் முடிவுக்கு வர ஒரே காரணம், ஒருத்தர் உன்னை தேற்றினார், அவ்வளவுதான். எல்லாம் பயபக்தியோடு நாம் திருவிருந்துக்கு ஆயத்தமாவோம்.